ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டாங்க. மக்களின் முதலமைச்சர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என் மனமார வாழ்த்துக்கள். வயதிலும் பெரியவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து. நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மையருக்கும் சிறுபான்மையருக்கும் அனைவருக்கும் பொதுவான ஆட்சி கொடுத்தா இந்த ஆட்சி சிறக்கும். யாருக்கும் இவங்க முக்கியம் அவங்க முக்கியங்கிறதோட மக்களாட்சி நடக்கணும். மக்களாட்சி நடந்தால், எனவே மக்களாட்சி செய்ய மனமார வாழ்த்துக்கள். விவசாயம் முதுகெலும்பு, அதை நீங்கள் பண்ணணும். இயற்கை வளம், மணல், குவாரி இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மெயினாக எதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுவை இது பண்ணிங்கனாவே, போதைப்பொருள் கலாச்சாரத்தை கம்மி பண்ணிங்கனாவே இதாகும். அது நீங்கள் கஞ்சாவை மட்டும் நீங்கள் இதை இது பண்ணணுன்னு இது கிடையாது. டாஸ்மார்க்கையும் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிங்கன்னா, போதையற்ற ஓரளவுக்கு முழுசாக முடியும்னா, போதையை கொஞ்சம் கொஞ்சமாக போதை கலாச்சாரத்தை கம்மி பண்ணோன்னா சட்ட ஒழுங்கு நல்லாயிருக்கும். சட்ட ஒழுங்கு பண்ணுங்கள், இயற்கை வளத்தை பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கக்குள்ள உங்களுக்கு மக்களாட்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி பெரும்பான்மையர் சிறுபான்மையரில் அனைவருக்கும் ஒரே ஆட்சியாக இருக்கணும். ஏன்னா முன்ன இருந்த கவர்மெண்ட்டுகள் இதை தான் பண்ணாங்க. ஒரு சிலரை தூக்கி வச்சுக்கிறது, ஒரு சிலரை கீழே இறக்கிக்கிறது, அந்த இதை வேலையை பண்ணாங்க. இது மக்களாட்சியாக இருக்கணும். ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாராக இருந்தாலும் பார்த்துக்குவேன், யாராக இருந்தாலும் எனக்கு உண்மை தான் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்டிங்கன்னா, உண்மையிலேயே மக்கள் உங்களுக்கு இன்னும் மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க. மீண்டும் ஒரு தமிழன் ஆள்றதுக்கு ஒரு தமிழன் தான் ஆளணும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும். 60 வருட திராவிடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. பார்ப்போம். இவர் சிறப்பாக ஆட்சி செய்தால் திராவிடம்ங்கிற ஒரு சொல்லே இருக்காமல் போகும். ஆனால் வாழ்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆள்றதுக்கு தமிழனுக்கு மட்டும் உரிமை. தமிழன் ஆளணும், தமிழன் ஜெயிக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இயற்கை வளத்தை காக்கணும், விவசாயத்தை பாதுகாப்பு பண்ணணும். பார்த்திங்கன்னா, மழை, குவாரி, இப்போ இயற்கை வளம்லாம் இங்கே சுரண்டி போய் பக்கத்து ஸ்டேட்டில் கொடுக்குறான். அதை நீங்கள் தடுக்கணும். இயற்கை வளத்தை காப்பாற்றி போதை கலாச்சாரம், கஞ்சா இது மாதிரிலாம் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் போதைப் பொருள் ஓரளவுக்கு ஒழிச்சிட்டிங்க, டாஸ்மார்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே சட்ட ஒழுங்கு இன்னும் கொஞ்சம் இதாகிடும். ஆனால் மெயின் சட்ட ஒழுங்கு கெடுறதுலேயே போதைப் பொருளால் தான். அதனால தான் குடிச்சிட்டு லேப்பு நடக்குது, திருட்டு நடக்குது, கொலை நடக்குது, எல்லாம் நடக்குது இதால் தான். ஆக மொத்தத்தில் இப்போ ஆக்சிடெண்ட் நடக்குது, எல்லாம் மக்களோட பணம், அவங்களும் உசுறு போகுது, எல்லாம் போகுது. இந்த போதையை உடனே அழிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக பண்ணலாம். எல்லாத்துக்கும் உண்டான மக்களாட்சியாக இருக்கட்டும். அனைத்து சாதி, அனைத்து மதம், அனைத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து அனைவரும் சமமே அப்படிங்கிறது, அனைவருக்கும் மக்கள் ஆண்டவன் முன்னாடி சமமே அப்படிங்கிற ஒரு ஆட்சி நடந்தால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். மீண்டும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு, மக்களின் முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மீண்டும் சிறப்பாக ஆட்சி செய்து நீங்கள் சொன்ன மாதிரி சிறந்த ஆட்சியை கொடுக்க மாதிரி அனைத்து மக்களுக்கும் மக்களாட்சியாக இருக்கணும். அனைத்து இயற்கை வளங்கள் எல்லாரும் காப்பாற்றப்படணும். எந்த ஒரு இதுவும் ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும். மீண்டும் வாழ்த்துக்கள்.